அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதம் வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், திதி நேரம் எவ்வளவு நேரம் இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய தீபம். உங்களுடைய இல்லத்தில் எப்போதுமே நீங்கள் வசதியாக இருக்கணும், நல்ல வீட்டில் செல்வம் எப்போதுமே நிறைவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தீபத்தை நீங்கள் அடிக்கடி வாரம் ஒரு முறை ஏற்றினாலே போதும். உங்கள் இல்லத்தில் எப்போதுமே செல்வம் நிறைவாக இருக்கும். நல்ல ஒரு பண வரவை தரக்கூடிய தீபம், பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த தீபத்தை வராகியம்மனுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வராகியம்மனுக்கு படமும் சிலையோ இல்லை அப்படின்னா கூட இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும். வராகியனுடைய அருள் கிடைத்து உங்களுக்கு அன்னையோட ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு செல்வம் செழிப்பாக இருக்கும். வீட்டில் எப்போதுமே செல்வம் நிறைவாக இருப்பதற்காக இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த தீபம் எப்போது ஏற்ற வேண்டும் அப்படின்னா பங்குனி மாத வளர்பிறை பஞ்சமி என்று மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது 6:30 7:30 வரை நீங்கள் தாராளமாக இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நமக்கு பங்குனி வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா 2/4/2025 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது. நமக்கு பஞ்சமி திதி எப்போது ஆரம்பிக்கின்றது அப்படின்னா புதன்கிழமை காலை 7:45 நமக்கு ஆரம்பிக்குது. 7:45 வியாழக்கிழமை காலை 4:10 வரை இருக்குது. அதாவது அதிகாலை 4:10 வரை நமக்கு இந்த பஞ்சமி திதி இருக்கின்றது. நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் புதன்கிழமை காலை நமக்கு 7:45 பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் காலை ஒரு 10:30 வரை நீங்கள் தாராளமாக பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம். மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரை நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். அதில் முக்கியமான பூஜை செய்ய வேண்டிய சிறப்பான நேரம் மாலை 6:30 7:30. இந்த நேரத்தில் பஞ்சமி பூஜை செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா வராகியம்மன் படத்திற்கு நீங்கள் பூக்களால் அலங்காரம் செய்துட்டு, இப்போ படமும் சிலை இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றுங்க. ஒரு விளக்கு ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா 5 அகல் விளக்கு ஏற்றலாம். வராகியம்மனுக்கு பஞ்சமி நாள் 5 அகல் விளக்கு ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றணும். அது எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் அதுதான் ரொம்ப முக்கியம். பச்சை கற்பூரம் துண்டு கொஞ்சம், ஒரே ஒரு ஏலக்காய், குங்குமப்பூ சேர்க்க வேண்டும். குங்குமப்பூ சேர்த்துட்டு அதற்கப்புறம் கல்கண்டு 1 அல்லது 5 கல்கண்டு போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபம் செல்வத்தை தரக்கூடிய தீபம். இப்போது இந்த தீபத்திற்கு குங்குமப்பூ கிடைக்காத பட்சத்தில் மட்டும் ஜவ்வாது பொடி சேர்த்துக்கோங்க. ஆனால் குங்குமப்பூ சேர்ப்பதா ரொம்ப நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும், செல்வத்தை வாரி கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது குங்குமப்பூ வைத்து நம்ம தீபம் ஏற்றும்போது நமக்கு சிறப்பாக அமையும். இப்போ முக்கியமாக 5 பொருள் என்னென்ன அப்படின்னா ஒரே ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம் துண்டு, குங்குமப்பூ, அடுத்து முக்கியமாக 2 பொருள் கல்கண்டும் மஞ்சள் தூளும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள். இந்த பொருளை வைத்து நம்ம தீபம் ஏற்றுவதாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இதில் ஏதாவது 1 2 இல்லை அப்படின்னா இருக்கிறத வைத்து நீங்கள் ஏற்றுங்க. எப்போது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் ஏற்றுங்க. இந்த தீபம் நீங்கள் வாரம் ஒரு முறை ஏற்றலாம். செல்வத்தை எப்போதுமே உங்கள் கையில் இருக்க வைக்கிற தீபம் இந்த தீபம் தான். இந்த தீபத்தை நீங்கள் அடிக்கடி ஏற்றுங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நம்பிக்கை இருந்தால் ஏற்றலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது நெய்வேத்தியம். வராகியம்மனுக்கு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பயிர் வகைகள், சுண்டல் இந்த மாதிரி நம்ம வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பாலில் தேன் கலந்தோ அல்லது சர்க்கரையை போட்டோ நம்ம வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்து கல்கண்டு சாதம் வைக்கணும். கல்கண்டு சாதம் வைத்தாலே நம்ம இல்லத்தில் செல்வாக்கு கொடுக்கக்கூடியது. எப்போதுமே இறைவனுக்கு நம்ம இனிப்பு அதிகமாக பயன்படுத்தும் போது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அந்த இளம் எப்போதுமே சுபிட்சமாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு இனிப்பு நீங்கள் சேர்த்து நீங்கள் நைவேத்தியமாக வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்து வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் எப்போதுமே வைப்பது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஒரு பூஜை செய்யும்போது நீங்கள் மந்திரங்கள் சொல்லும்போது, அர்ச்சனை பண்ணும்போது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா வராகியம்மனுக்கு காயத்ரி மந்திரம், நாமங்கள் நிறையா இருக்கின்றது. 108 போற்றிகள்லாம் நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னா ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே போற்றி அப்படிங்கிற நாமத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லலாம். 10 நிமிடம் சொன்னாலே போதும், அல்லது 20 நிமிடம் சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் பூஜை செய்யணும் விருப்பம் இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அவங்களுடைய நாமங்கள் சொல்லிக்கொண்டே அர்ச்சனை நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது.
உன்னுடைய நாமங்கள் நிறைய இருக்கின்றது இல்லையா? அதில் நமக்கு பிடித்த நாமங்கள் வந்து பஞ்சமி தாயே அப்படிங்கிற நாமமும் வராகியம்மன் நாமங்கள் தான் அதிகமாக எல்லாருக்குமே வந்து பிடித்த நாமங்கள். அந்த நாமங்கள் நீங்கள் சொன்னாலே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ விரதம் இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடைபிடிக்க வேண்டியது, இப்போ காலையில் நீங்கள் எழுந்த உடனே, நீங்கள் எப்போது காலையில் எழுந்திக்கிறீங்களோ அப்போது எழுந்த உடனே நம்ம வந்து வாசல்லாம் தெளிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து வராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ புதன்கிழமை தானே நமக்கு வந்து காலையில் 7:45 தான் நமக்கு வந்து பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது. அதனால் நம்ம வந்து 7:45 மேலே தான் நம்ம வந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகே நீங்கள் காலையில் எப்பயும் போல் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நீங்கள் மதிய நேரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பழங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். காலையில் இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப பட்டினியாக இருக்கட்டாலும் ஓரளவு நீங்கள் வந்து சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்துட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நீங்கள் வந்து விரதம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாதம், பருப்பு அல்லது சாம்பார் இந்த மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வைக்கலாம். உப்புமா இந்த மாதிரி, இட்லி இந்த மாதிரி, சப்பாத்தி ஏதாவது போட்டு சாப்பிட்ற பழக்கம் நைட் நேரம் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வைத்து சாப்பிட்டுக்கோங்க. சாதம் தான் விரத சாப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது. உங்களுக்கு வந்து எது சாப்பிட முடியுதோ அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. நீங்கள் பஞ்சமிக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா. இப்போ விரதம் இல்லை அப்படின்னா நீங்கள் மாலை நேரம் 6 மணிக்கு மேலே பூஜை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பவர்கள் மதிய நேரம்லாம் தூங்கக்கூடாது. எப்போதுமே நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த நாளில் வந்து நம்ம வீணாக பார்த்தீங்கன்னா டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த விரதத்திற்கான முழு பலன் கிடைக்காது. அதாவது இப்போ நம்ம விரதம் இருக்கிறோம், டிவியில் நிறையா படங்கள் சீரியல்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அதில் டைம் நம்ம கடத்திட்டு போயிடுவோம். அப்படி நம்ம கடத்தும்போது நம்ம கடவுளை வந்து அந்த நேரம் நினைக்க மாட்டோம். நம்ம ஒரு சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு அந்த சீரியலில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர இறைவனை நினைக்கிற மாட்டோம். இப்போ விரதம் அப்படிங்கிறது நம்ம கடவுளை நினைத்து கொண்டே இருப்பதான் விரதம். மனசால் நம்ம அவங்கள நினச்சிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அது விரதத்திற்கான முழு பலன் கிடைக்கும். நம்ம விரதம் இருக்கிற பேரில் வந்து நம்ம விரதமும் இருக்கிறோம் நம்ம போயிட்டு சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா அந்த விரதம் வந்து முழுமையாக ஆகாது. நம்ம வந்து அந்த சீரியல் பார்க்குற நேரம் வந்து வராகியம்மனோட நம்ம மனசில் இருக்க மாட்டாங்க. இது வந்து வராகியம்மனுக்கு மட்டும் இல்லை, எல்லா கடவுளுக்கும் இதுதான் பொருந்தும். நம்ம விரதம் இருக்கிறோன்னா கடவுளுடைய நாமத்தை மட்டும்தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும் அந்த நாள் முழுவதும். அப்படி இல்லைன்னா பக்தி படங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ படங்கள் பார்க்கணும் அப்படின்னா பக்தி சம்மந்தப்பட்டது படங்கள் பார்க்கலாம், பக்தி சம்மந்தப்பட்டது நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் கூகுளில் வந்து ஸ்டோரி மாதிரி நிறையா போட்டிருப்பாங்களே பக்தி ஸ்டோரிலாம், அந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். இறைவனை வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு செயல் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த விரதத்திற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விரதம் இருக்கும்போது மதிய நேரம் தூங்கிட்டீங்க அப்படின்னா அதில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். அதுக்கடுத்து கொஞ்சம் சீரியல் பார்க்குறீங்கன்னா அதில் 1 மணி நேரம் போயிடும். உங்களுக்கு பசியும் தெரியாது, அந்த உடலை வற்புறுத்தி நம்ம இருக்கிறதும் தெரியாது. ஸோ நமக்கு அதில் விரதம் இருக்கிறதுக்கான பலனும் நமக்கு கிடைக்காது. ஆனால் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பூஜை மட்டும் செய்யலாம். நம்ம விரதம் கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே இல்லை. அதில் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நமக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது இன்னமும் நமக்கு வந்து ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் அதிகமாகும். நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம், கட்டாயமாக வராகியம்மன் நமக்கு செய்து கொடுப்பாங்க. இல்லை மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா அந்த தெய்வத்து மேலே உங்களுக்கு அதிகமாக நம்பிக்கை வரும். அப்படி இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து விரதம் இருக்கிறது. ஆனால் விரதம் வந்து முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா கடவுளுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும், அவங்க நினைவில் இருந்தால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வீடை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ விரதம் இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் இந்த மாதிரிலாம் பிளங்கி வச்சுருக்கிறீங்க, அதாவது சமையல் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு தான் விரதம் இருக்க ஆரம்பிக்கணும். இப்போ செவ்வாய்க்கிழமை ஏதாவது நீங்கள் ஒரு எக்கு கூட சமைச்சிருக்கீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் நீங்கள் எழுந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்கால நேரம் நீங்கள் வீடு தொடச்சி விட்டுருங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து அசைவம் எதுவும் சாப்பிட்ருக்கக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா வீடை தொடச்சிட்டு தான் நம்ம விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா தலைக்கு கட்டாயமாக குடிச்சிருக்கணும், வீடை நல்லா தொடச்சி வச்சுருக்கணும். இப்போ வீடு வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அசைவம் ஏதாவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் தொடச்சா போதும், அதாவது மோப் போட்டால் போதும். இது 2 முக்கியம் விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக பூஜை பண்ணுறீங்க, விளக்கு மட்டும் தான் ஏற்றுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து தலை குளிச்சா மட்டும் போதும், அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்துன்னு கூட வச்சுக்கோங்கமே. ஆனால் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் சிறப்பாக இருக்கும்.
இப்போ நீங்கள் படமும் உங்ககிட்ட சிலையும் இல்லை, ஆனால் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தீபம்லாம் ஏற்றி முடித்துட்டு நீங்கள் குளிர வைத்துட்டு மறுநாள் காலையில் அந்த விளக்கை நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அடுத்த பஞ்சமி எப்போ வருகின்றதோ அப்போ நீங்கள் வந்து அந்த விளக்கை பயன்படுத்தலாம். இல்லை நான் தினமும் அந்த விளக்கு நான் ஏற்றுவேன் அப்படின்னா கூட நீங்கள் தினமும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நம்ம மாதம் 2 முறையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த வராகியம்மன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் வழிபாடு செஞ்சாலும் பலன் அதிகமாகவே கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் மனசார அவங்கள நினச்சாலே போதும், அவங்க நல்ல பலன் உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அது நிறைய பேர் உணர்ந்திருக்கவும் செய்திருப்பீங்க. அதனால் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எல்லோருடைய வாழ்க்கையுமே மாறும். அந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குன்னுலாம் நினச்சி கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டம்லாம் சரியாக போயிடும். உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. எல்லாமே நமக்கு வந்து சீக்கிரமாக நிறைவேறும். அன்னையோட அருளோடு நமக்கு எல்லாமே நம்ம நினைத்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு பிடித்தது போல நமக்கு இருக்கும். வாழ்க்கையும் சரி, மற்ற எல்லாமே சரி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து நம்மளை தேடி வரும். நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக நமக்கு ஒரு கொடுக்கும். நம்ம வந்து வராகின வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு தைரியமும், நல்ல ஒரு நம்பிக்கையும், ஒரு தன்னம்பிக்கையும் எல்லாமே நமக்கு அன்னே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வைத்து, அந்த நம்பிக்கையை வைத்து நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து டெவலப் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. எதற்கும் பயப்படாதீங்க. ரொம்ப தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பயணம். நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.